என்னுடைய அனுபவத்தை ஒரு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க இந்த பதிவு மூலம். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட நாய் லைட்டா கடிக்க வந்துச்சு. ஆனா கடிக்கணும்னு இன்டென்ஷன்ல வரலது. விளையாட்டுத்தனமா தவிச்சு அது பல்லு லைட்டா பட்டுருச்சுங்க. அப்ப நான் நினைச்சேன் ஊசி போடணுமா, அதுக்கு லைட்டான பட்டிருக்கு, லைட்டா தோல் லைட்டா லைட்டா எடுத்திருக்கு அப்படின்னு தானே நினைச்சு நான் போயிட்டு இருந்தேன். அப்போது என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் நாய்க்கு, அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம டாக்டரை கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கிளம்பி போயிட்டேங்க. அங்கே போயிட்டு நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நர்ஸை கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா இது மாதிரி நாய் லைட்டா பல்லு பட்டுருச்சு, இதுக்கு கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போடணுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போது நர்ஸ் ஒரு சில ஷேர் பண்ணாங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம இப்போ உள்ள பசங்க இருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் வளர்க்குற பூனைக்குட்டியா இருக்கட்டும் இல்லை நாயா இருக்கட்டும், விளையாட்டுத்தனமா வந்து பல்லு படுறது சகசமான விஷயம் தான். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம நோய் விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அது ரிஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ரேபிஸ் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை வேற மாதிரி அலர்ஜியாக இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அது வந்து இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மறுபடியும் கேட்டோன்னு கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போடுவோம். அவங்க என்னன்னா லைட்டாக பட்டாலே கம்பல்சரியா 4 வகையான தடுப்பூசி போட்டே ஆகணும், 4 டைப்பாக போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்ன உடனே எங்கெங்க போறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, அப்புறம் பட்டைஸ்ல போட்டாங்க. இதே மாதிரி நான் போட்டதுல இருந்து 3 நாள் கழிச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அடுத்து 3 நாள் போட்டதுல இருந்து 7 நாள் கழிச்சு ஒரு ஊசி போடணும். 7 நாள் கழிச்சது வந்து 28 நாள் ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போடணுங்க. இது வந்து 3 இடத்துல ஊசி போடுவாங்க. கம்பல்சரியா ஊசி போட்டே ஆகணும். ரீசெண்டா கூட விஷயம் நடந்துச்சு. ஒரு பையன் வந்து நாய் கடிச்ச உடனே இன்ஜெக்ஷன் போட்டேன். அப்புறம் திருப்பி ஷெடியூல் பண்ணி கொடுக்கும்போது அவன் திருப்பி ஊசி போடாம விட்டதுனால ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டு இறந்துட்டாப்ல. ஸோ நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க பார்த்து இருக்கிறீங்க மக்களாகி நீங்கள். இந்த அவேர்னஸை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கம்பல்சரியா நாயோ சின்ன பல்லு பட்டாலே உடனே போய் இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடுங்க. இவரை காப்பாற்றுங்க. See you all.